அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போடும். அதே மாதிரி உங்களோட ராசிகளை போடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் போயிருக்கு. அதில் பல பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கு. ஒரு சில ராசிகளுக்கும் சொல்லியிருக்கு. சுயஜாதகம் பொறுத்து தான் பலன் சொல்லியிருக்கு. இது உண்மைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி எவ்ரி வீக் சண்டே 3 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் போடப்படும் 1 மணிக்கு. ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவோ இல்லை லைவ் டெலிகாஸ்ட்டோ மிஸ் ஆகாமல் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போகிறதா இருக்குது. அதெல்லாம் லைவில் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா இரவு 10:26 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. சித்ரா பௌர்ணமி. அதாவது ரொம்பவும் விசேஷம். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நாளும் இதுவும் திருவண்ணாமலையில் விசேஷமான ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போது 10:26க்கு பிறகு பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:17 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க விசாகம் அமிர்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் 6:17 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி விரதம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:15 7:15 வரை இருக்குது. மாலை 4:15 5:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. இரவு 7:15 முதல் 8:15 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:19 முதல் 8:54 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் 10:30 முதல் 12:05 வரை இருக்குது. குளிகை பகல் 1:40 முதல் 3:15 வரைக்கும் இருக்குது. இப்போது பௌர்ணமி நிலவில் அதாவது திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா உடல் நலம் தர மாதிரி மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, போர் செய்யறதுக்கு உண்டான செயல்கள், திருமணம்லாம் உறுதி மட்டும்தான் செய்யலாம். அதே மாதிரி கலைகள், நகைகள், அதே கடவுளோட வழிபாட்டு தடங்கள் அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி தான் பௌர்ணமி திதி. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆலோசனை, ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு விருப்பம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு அன்பு, தனுசு ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு கவனக்குறைவு, மீன ராசிக்கு இறை நம்பிக்கை. இப்போ ராசிக்குள்ள எடுத்துட்டோம். மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உற்சாகமான நாள். எல்லா வேலைகளையும் அவசரமாக சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சமாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட லட்சியங்களை ஈஸியாக அடையத்துக்கு உண்டான ஏற்ற நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. உறுதியான மனநிலை. கஷ்டமான வேலைங்க ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சாதகமான பலன்கள், செய்யக்கூடிய செயல்கள், காரியங்களில் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உகந்ததாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட வேலைகளை ஒழுங்கான முறையில் கவனமாக செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. எதிர்காலத்துக்குள்ள வகையில் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே நிறைவாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் அமையும். வேலைகள் எல்லாமே சரியாக இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசுவீங்க. மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில நல்ல புரிதலும் அனுநியமும் நிறைய பேர் இருக்குது. முடிச்ச அளவுக்கு ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் அதிகமாகும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது. சேமிப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்குது. புதிய முதலீட்டில் பங்கு கொள்றதுக்கும் இன்றைக்கி நாள் ஆதாயமாக இருக்குது. அது நல்ல லாபத்தை தர விதமாக இருக்கும். சரியாக
தவற விடாம முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு துடிப்போட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்துல சிறப்பு. நாள் முழுக்க மேஷ ராசிக்கு சிறப்பு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு குடும்பத்துல உறவினர்கள் மூலியமா மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பொருளாதாரம் வரவு நல்லாவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் உண்டு. வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு அன்பும், ஆதரவும் எல்லார் கிட்ட இருந்தும் கிடைக்கும். வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான பலன்கள், அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி காண நீங்க உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் போதும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிந்திச்சு செயல்படுங்க. சாதகமா நாள கொண்டு போனீங்கன்னா, பல விஷயங்கள்ல இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். எந்த பிரச்சனையும் இல்லாத நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வேகமா, விவேகமா வேலைய முடிக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். அதே மாதிரி உங்களோட வேலைகள நல்ல தரத்தோடவும், சிறப்பாவும் செஞ்சு முடிக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் இல்ல. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். சாதகமா இந்த நாள பயன்படுத்திட்டீங்கன்னா, இந்த நாள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பான உணர்வுகள வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளயும் நல்ல உறவும், புரிதலும், அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான மனநிலைகள் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆ மனசு விட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் நிறையவே இருக்கு. இனிமையான நாளா இந்த கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வங்கி இருப்பு பார்த்தீங்கன்னா, கணிசமா உயர்ற மாதிரி இருக்கும். சேமிப்பும் அதிகமாகுற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணமே பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. அதுவும் மனசுக்கு திருப்தி ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன தைரியமும், உறுதியும் காரணமா இன்னைக்கு நாள் முழுக்க முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தெளிவான சிந்தனைகள் நிறையவே உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். பதட்டங்களும், குழப்பங்களும் இருக்கும். குடும்பத்தில சில மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை வந்து உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தரும். ஆனா செலவுலயும் வைக்கிற மாரி தான் இருக்கு. தொழில் வியாபாரத்தில பொறுப்போட செயல்படுற மாரி தான் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் வரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குவீங்க. ஆனா அதில மூலியமா விரயமாக வாய்ப்பு இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. மன அ மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. பெருசா இந்த நாள் மகிழ்ச்சிகரமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா, எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது. தெளிவான சிந்தனைகள், எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். திறமையா பணியாற்றத்துக்கு இன்னைக்கு பொறுமை அவசியம். எந்த ஒரு விஷயத்திலயும் அமைதியா சூழ்நிலைக்கு ஏற்ப ஆ வேலைகள சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா உங்ககிட்ட இன்னைக்கு ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓர ஆ நாள வந்து பொறுமையா, நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணறதுக்கு பாருங்க. இல்லன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆ நாள் முழுக்க கொஞ்சம் பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் விரயமாகாமயோ, இல்லன்னா தொலைக்காமயோ பார்த்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கணும். மனச அமைதியா வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்குனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமும், எதிர்பாராத திடீர் செலவுகள் இருக்கு. சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கு. முக்கிய முடிவுல எதுவும் எடுக்காதீங்க. வேற ஒரு நாளைக்கு தள்ளி வச்சீங்கன்னா நல்லது. ம மனச அமைதியா வச்சுக்க. பாட்டு கேளுங்க. இல்லன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனச ஆறுதலாகவும், உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி பொறுப்ப குடுக்காம இருக்கிறது நல்லது. வேலையிலயும் அதே விஷயம் தான். தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொடுத்த கடன்கள் வசூலாகுறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. ஆ நிதானமா கேட்டு வாங்குறது நல்லது. கூட பொறந்தவங்க வழியில ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே
நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை சுமூகமா நடக்க கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போங்க. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் முழுசா தலையிடாம ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட வேலைகள நீங்க தன்னிச்சையா திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள் தவறா புரிஞ்சுக்கப்படுது. அதனால வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பேசும்போது வார்த்தைகள்ல அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. தேவையில்லாத வார்த்தைகள பேசிட்டு பிரச்சனைகள பெருசாக்காதீங்க. மனக்குழப்பத்த அதிகமாக்கிட்டு வர்த்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத காரணங்களால பண விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்படும். பணப்பற்றாக்குறை இருக்கு. கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பயமும் பதட்டமும் ஆரோக்கியத்தில் பாதிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லை. யோகா செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு சாதகமான நாள். இன்னைக்கு நீங்க செய்யற காரியங்கள், செயல்கள் எல்லாமே சுமூகமா நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு நன்மை தர மாதிரி இருக்கு. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. நீங்க காலையில இருந்து செய்யக்கூடிய எடுத்த காரியத்தை எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில சந்தோஷமா கூட வேலை செய்றவங்களோட நல்ல ஒற்றுமையா செயல்பட்டு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், சாதகமா உங்களோட வேலைகளை அனுகூலமா முடிக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும். ச சந்தோஷம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சுமூகமா, சந்தோஷமா இந்த நாள உங்களுக்கு ஏத்த மாதிரி செதுக்கிறது உங்க கையில இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி வேலை செய்வீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை கரெக்டாக கவனமாக திட்டமிட்டு செஞ்சாலே போதும். நல்ல பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பயணங்கள் இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். தனக்கூட நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்துக்க நல்ல ஒரு பலன் தர சமயமாக தான் இருக்குது. 2 பேரும் மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்களை பேசிக்கலாம். சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதிக அளவில் வரவு இருக்கு. அந்த வரவை அப்படியே சேமிக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திடமான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சந்தோஷமான மனநிலை. சாதகமான நாள். கையாக கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பசங்க பொறுப்போடு நடந்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமாகவே உணர்ற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. பணவரவு கொஞ்சம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கான செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த உதவிகள் இடத்துல இருந்து உதவிகள் பார்த்தீங்கன்னா தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக தான் இருக்கு. கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் நிறைவும் கலந்த நாளாக தான் இன்னைக்கு இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எதிர்காலம் குறித்த தேவையில்லாத பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்செக்யூர் ஃபீல் இருக்கு. பதட்டத்தோட உங்களோட வேலைகளை செய்வீங்க. மனசுல அமைதியும் கிடையாது, உற்சாகமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்க உற்சாகமாகவும் அமைதியாகவும் சிந்திச்சு செயல்பட்டு முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட கோவப்படுறதுக்கும் ஆத்திரப்படுறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவையும் மகிழ்ச்சியும் கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவு, வீட்டு தேவைக்காக அதிகமாக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. சேமிக்க குறைய வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரார்த்தனை செய்யறது மனசுக்கு அமைதியை தரும். ஓய்வு எடுக்கிறதும் நல்ல பலனை தரும். மருத்துவத்தையும் பார்க்கறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளும் இருக்கு. சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்கத்தான் செய்யும். கடந்து வர வேண்டிய நாளா தான் இருக்கு. குடும்பத்துல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணம் கொஞ்சம் வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க அதிகமா எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் ஆ த தடைகள், தாமதங்கள் இருக்கு. முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரா மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும். அதுக்கு பின்னாடி பலன் தெரியிற மாதிரி இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சிலர் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமானாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் மூலயமா சில நல்ல செய்திகள் கிடைக்கும். நாள் முழுக்க கொஞ்சம் உங்களை நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்யறவங்க மூலயமா சில தொந்தரவுகளை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. கவனமா அவங்கள அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தா சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். பதட்டப்பே படாம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாம நாளை கொண்டு போகணும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவையும் மகிழ்ச்சியும் தக்க வச்சுக்கிற மாதிரி பாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இன்னைக்கு செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. முறையா திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குங்க. நாள் முழுக்க கொஞ்சம் பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. தண்ணீர் அதிகமா குடிச்சிங்கன்னா நல்லது. வெயில் காலமா இருக்கு. நேரத்துக்கு உணவு சாப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நாள். எதிர்பாராத செலவுகள் எல்லா விஷயத்திலும் இருக்கு. எல்லா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட இலக்குகளை சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சில மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு முழுசா நன்மை தருமானா தராது. கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் முடிச்ச அளவுக்கு செய்கிற செயலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அடைகிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. தெய்வ வழிபாடு மனசுக்கு நன்மையும் தரும், ஆறுதலையும் தரும். மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில அதிகமா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலானதா இருக்கும். பக்குவமான மனநிலையில உங்களோட வேலைகளை செய்யுங்க. சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவசரத்துல எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனக்குறைவு இல்லாம உங்களோட வேலைகளை பெர்ஃபெக்டா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண வரவுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கிறீங்கன்னா நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. மனசை மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி அமைதியா நீங்க தனிமையில இனிமை காண்றது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சந்தோஷங்கள் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகளோட செயல்களில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறையவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட சந்திப்பும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். கடன் பிரச்சனை குறையறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நாளை உங்களுக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமாக உதவியாக இருக்கும்.
சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சில எதிர்பாராத நன்மைகள் தானாவே நடக்க வாய்ப்புண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சிறப்பா பணியாற்றக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு ஆ எ மேலதிகாரிகளோட நம்பிக்கைக்கும் பாத்திரமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நல்ல புரிதல் ஏற்பட்டு உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு செய்றது, நல்ல ஒரு சாதகமான எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கான வகையில நாள் சாதகமாவே அமையும். எந்த பாதிப்பும் இல்லாம போக வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை 2 அவருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. 2 பேரும் மகிழ்ச்சியா, இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளா இருக்கு. சுப காரியங்களுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திடமான போக்கு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்க இன்னைக்கு தைரியமாவும் உற்சாகமா இருப்பீங்க. அதனால ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான நாள். சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான, உற்சாகமான தருணங்கள் உங்கள சுத்தி நிறையவே இருக்கு. உங்களோட சுய முயற்சி மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க வெற்றி பெற வேண்டும்ன்ற எண்ணம் உங்கள நாள் ஆ உங்களுக்கு சாதகமாக்குறதுக்கு உதவியா இருக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட இந்த கருத்து வேறுபாடுகள் இப்போ மறைஞ்சு நல்ல ஒரு சாதகமான பலனை அடைகிற மாதிரி இருக்கும். லாபங்கள் ரெட்டிப்பாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வகையில மாற்றங்கள் இருக்கு. சாதகமான நாள். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம். உறவினர்களால சந்தோஷம். கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கு. திறமையா உங்களோட வேலைகளையும் உங்களோட செயல்பாடும் நல்லாவே இருக்கு. உங்களோட ஒழுங்குமுறையான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் பாராட்டு பெற்றுத்தர மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. சாதகமான பலன்கள் உண்டு. நாளை தவற விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு, சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சியான நொடிகள் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இனிமையான நாளாவே இன்னைக்கு போகும். அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. சேமிப்பும் உயர வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்துக்கான செலவுகளும் இருக்கு. மகிழ்ச்சியா திருப்தியான நாளாக தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. முடிச்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கவனிச்சு சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வு காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா இருந்து. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு கொஞ்சம் மனசுல பதட்டமும் குழப்பமும் இருக்கு. உடல்நிலையும் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சிகரமான நாளா கிடையாது. எதிர்காலத்தை குறித்த பயம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. பிரார்த்தனை செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்க தியானம் செய்வது நல்லது. பசங்களோட படிப்புல ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் அடையிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியை தர மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி சில விஷயத்தில் அவங்கள எதிர்பார்க்காம உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட திறமையை பயன்படுத்தி சவால்களை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட நாள் உங்களுடையதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கனாலே போதும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. நம்பிக்கையான உணர்வுகள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்புங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வை அவங்க கிட்ட திணிக்காதீங்க. பயப்படாம நாளை பொறுமையாக நிதானமாக தொலைக்கூட கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
வரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அ பண விஷயத்துல ரொம்பவே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி, கடைசி ராசி என்ன? மீன ராசி. உங்களுக்கு மன உளைச்சல் தான் இன்னைக்கு மிச்சம். எந்த ஒரு விஷயத்திலயும், யார் விஷயத்திலயும் தலையிடாம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க மீது தேவையில்லாம கோவப்படுற நிலை உருவாகுற மாதிரி இருக்கு. யார் கூடயும் அந்த அளவுக்கு தேவையில்லாம பேசாதீங்க. வீட்லயே இன்னைக்கு மௌன விரதம்னு சொல்லிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனம். பெரிய தொகையை எதுலயும் இன்வால்வ் பண்ணாதீங்க. ஆ புடிச்ச அளவுக்கு வண்டி வாகனம் ஓட்டும்போதும், வெளியில போகும்போதும் ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல, அதிருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத சிந்தனைகள தவிர்க்க வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. மனசுல ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கு. தனிமையில இனிமை காண வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கு. மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத சூழ்நிலைகள் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல ஒழுங்குமுறையா திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலயும் தவறு செய்யாம பார்த்துக்கிறது, கவனமா செய்ய வேண்டியது அவசியம். சிக்கல்ல மாட்டாம பார்த்துக்கங்க. கவனமா நாள கொண்டு போறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணை கூட குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்தி, அவங்களையும் குழப்பி 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அத தவிர்த்துட்டு முடிச்ச அளவுக்கு அவங்கள உற்சாகமா வச்சுக்க, என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. நாள் கொஞ்சம் சாதகமா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண இழப்பு கண்டிப்பா இருக்கும். கவனமா பணத்த கையாளுங்க. இழப்புனா தொலைக்கிறதில்ல. அது எந்த அளவுன்னு இல்ல. பணத்த கவனமா பார்த்துட்டுங்க. விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. விரயமும் ஒரு வித இழப்பு தான். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பா இல்ல. அஜீரண கோளாறு இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு தூக்கமும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி எல்லா வகையான வீடியோஸும் பார்க்குற மாதிரி பாருங்க. கூடிய விரைவில் புதுசா சின்ன சின்ன வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில முயற்சிகள்ல எங்களுக்கு சாதகமா இருக்கு. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூலை 25, 26 வரைக்கும் இந்த போர் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால எந்த விஷயத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க பொறுமையா நிதானமா இந்த 2 மாசத்த கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம போகும். அவசரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வேண்டாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனலோட வியூவர்ஸும் அதிகமானா சில புதிய விஷயங்கள் லைவ் டெலிகாஸ்ட் டெய்லி வரா மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.